Balu? Yes. Okay. Hi, I'm Sandeep. Hello. Great grandson. Oh. நாம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போனீங்க. ஓ, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். அப்போது சின்ன பையன் இப்போ என்ன பண்ணுறீங்க? பாலு, ஐ எம் டேக்கிங் ஓவர் திஸ் கம்பெனி. ஓ. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். கெட் மீ த சேல்ஸ் ரிப்போர்ட், கிளைண்ட் லிஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துருங்க. ஓகே, நான் ரெடி பண்ணி ஒரு 1 hourல கொண்டு வந்துருங்க. இல்லை சந்தீப், அது ரொம்ப இல்லை சார், அது ரொம்ப பெரிய வேலை. 1 hourல முடியாது, 2 நாள் ஆகும். வாட், 2 days? பாலு, எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. யூ நோ சம்திங், எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்பேன். யூ நோ வை? எனக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். ஸோ கோ கெட் த ரெக்கார்ட்ஸ் ASAP. ஓகே? அண்ட் பாலு, நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என் கூட ட்ராவல் பண்ண முடியாமல் நின்றுவீங்க. ஓகே சார். ஒன் மோர் திங், எனக்கு இந்த ரூம் செட் ஆகாது. நான் உங்கள் கேபின் எடுத்துக்கிறேன். நீங்கள் அட்மின்ல ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அங்கே இடம் பத்தா சார்? எல்லாம் பார்த்தோம். யூ வெக்கேட் யுவர் கேபின் ப்ளீஸ். போங்க போங்க போங்க, ஃபாஸ்ட். ஹலோ, யா ஹாய், யா யூ சென்ட் மீ தால். வாட் தி ஹெல் இஸ் ராங் வித் யூ? சிது, ஸ்கூல் டைரியா காட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நான் ஸ்கூல்லேயே வச்சு வந்துட்டேன். எப்போ கேட்டாலும் இதே சொல்கிறேன். நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வரேன் பாரு. எப்படி ஏமாத்தணும்னு எனக்கும் தெரியும். அம்மா, ரெட்டை கிழவினா என்னம்மா? 2 பாட்டியா? என்னம்மா, இன்னைக்கு கஸ்டமர் கேர்ட்டையும் பேசல, நம்மள்ட்டையும் பேசல. நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு குடிக்கணும்? சாரி விஜி, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒடிப்பைய அவன் தான் எனக்கு பாஸ், அதுவும் பிக் பாஸ். அவன் லைசன்ஸே நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னையே ஓட்டுறான். என் கேபின்லேருந்து வெளியில் போக சொல்லிட்டான் விஜி. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன். இந்த கம்பெனிக்காக எவ்வளோலாம் உழைச்சிருப்பேன். ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேனா? சரி, தூங்க, காலையில் பேசிக்கலாம். இது மார்னிங் இல்லையா? குளிச்சனா, அதான் மார்னிங் நினச்சிட்டேன். விஜய் டாக்ஸி வாங்குறான் 5 நானே. சரி தூங்க. ஆனால் அந்த சந்தீப் பையில மட்டும் ஏற்றவே மாட்டேன். ஏன்னா அந்த கிழவனை ஏற்றிக்கிறேன். விஜயலட்சுமி டிராவல்ஸ். வாங்க மேடம், லேடி செக்ஷன் தனியா இருக்கு, பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் இந்த ஜாப் விளம்பரம் பார்த்து வந்தேன். ஓ, ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கா? ஆமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். பிரெக்னென்ட்டா? ஆமா. அலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, மொறு மொறு அப்பளனா அன்னபூர்ணிதானம்மா. காஃபி. எங்க வந்த? என்ன மரியா, ஆஃபீஸ் வேலை? எது இந்த கேவலமான வேலையா? ஓ, நேத்து நீ கோவமா பேசுனத இன்னும் மனசுல வச்சிருக்கியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த அப்பளம் பாட்டை கூட கரெக்ட் பண்ணிட்டேனே, வரும்போது பாடிட்டே வந்தேன். நீ கேட்கல? சாரி. சத்தமா சொல்லு மரியா. நேத்து அந்த கத்துன, இப்ப கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி. சாரி. அது எப்படி? நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பா? நீ எல்லாம் கனவு கனதான் லாய்க்கு, காரியத்துல 0. நீ எந்த நிலைமையில என்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதானே நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன். நீ என்ன பண்ண? You embarrassed me, made me look like an idiot. I'm really sorry. ஒரு கவிஞனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அத்திக்காய் பாட்டு எழுதின அதே கண்ணதாசன் தானே இழந்த பழம் பாட்டு எழுதியிருக்காரு. So you know what? I don't care. You can go yourself. கவிஞனாவே இரு, யாருமே படிக்காத புஸ்தகத்துல கவிதை எழுது.
அப்புறம் யாருமே படிக்கலன்னு திட்டிக்கிட்டே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டே படா. மரியா, நான் நினைச்சேன்னா உன் மாதிரி 10 பேரை உருவாக்க முடியும். ஏன் நேத்து புடவை கட்டிக்கிட்டு குக்கர் தூக்கிட்டு வந்தாலே ஒருத்தி, அவளை கூட ட்ரெயின் பண்ணுவேன். ஓனர் நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாருங்க. இவர்தான் ஓனரா? இல்ல இல்ல, நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, ட்ராக் சூட் தான் போட்டு வரணும். இப்படி வாங்கல, இது ஆம்பளைங்க நிறைய இருக்கு ஜிம்மு, அதனால இப்படி எல்லாம் சாரி கட்டு வந்தா வெறிச்சு வெறிச்சு பாப்பானுங்க. நீங்க ட்ராக் சூட் போடுவீங்கல்ல? அக்னி நட்சத்திரம் அமலா மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் ஷி ஹேட் தட் ஹங்கர். ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ, இதை பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும்னு சொல்லி. ஸோ why not her? In fact, that's it. That's the plan. புடவை கட்டின மாமி, லேட் நைட் ஷோ. எஸ், ரிசப்ஷனிஸ்ட் வேலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுலயும் இந்த லேடிஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவுட்டே பண்ணாம பாதி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடுப்புல சத குறையில நம்ம கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. மரியா மேடம், ஒரு நிமிஷமா. ஹலோ விஜி, நான் மரியா பேசுறேன். ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜி, உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹாய் கும்கி. ஸோ லேட் நைட் ஷோல பிரச்சனைன்னு சொல்றதா இருந்தா எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்க லிசனர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதுல சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். கவனமா கேளுங்க விஜி. வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லா இருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்போன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்க ஆர்ஜேவா பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா ஆர்ஜேவா? யா, கம் ஆன், கிவ் இட் a try. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்கள் சிரிக்க சொன்னால் கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே இப்படி இல்லாமல் பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படித்தான் பேசணும்.
அவரு எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனையை சொல்றாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்றது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை. ஹலோ, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனா அதுக்கு காரணம் நீங்க இல்ல. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனா வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போறவங்க, புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூன் போறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்க ட்ரெயின்ல வராங்க. இந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அவங்க ஊர்ல இறங்கும்போது அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்ற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினைச்சு பாருங்க, உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியா போறவங்களுக்காகவே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? நாளில இருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா? ஆனா மேடம், நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா? என்ன பாலு, ஏதோ புதுசா கடலை பார்க்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே, நீ சொல்லிட்டியா? ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? எத்தனை தடவை கால் பண்ண, நீ ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்காக வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல? ஏதோ வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ஓகேன்ட்ட. என்ன பாலு, சித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகலாம்னு நீ தானே சொன்ன? சொன்னேன். ஆனால் இந்த டைமிங் நமக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? நைட் 10 மணிக்கு தான் போகணும். மினிமம் 2 hours வேலை தான். அதுவும் நான் சித்து தூங்கின பிறகுதான் போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை. சேலரி எப்படியும் மினிமம் 25,000 கிடைக்கும். 25,000மா? உன்னை வச்சு ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா தினம் 12 மணி நேரம் குப்பை கொட்டி எனக்கு. நான் வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதானே? நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். வாங்க போலாம். பீச்சுக்கு வந்தாலும் போன்ல தான் விளையாடுவியா? ஏய் வா விஜய். அதான் போகலன்னு சொல்லிட்டேன்ல. நான் என்ன பண்ணேன்? தெரியுது. என் மேல இருக்கிற கோவத்தை தானே இந்த பெட் மேல காட்டுற. என்ன அநியாயமா இருக்கு? நீ தான் கோவமா இருக்க. கோவப்படுறதுக்கு தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கு மினிமம் +2 பாஸ் பண்ணிருக்கணும். எதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுற? நான் இந்த பார், உட்கார். உன்னை நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. தாராளமாக நீ வேலைக்கு போகலாம். நிஜமாவா? நிஜமா தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல 10 நாளைக்கு வேலைக்கு போ, செட் ஆகுதான்னு பாரு. அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நான் என்ன நைட் கிளப்ல டான்ஸ் ஆடுமா போறேன்? அப்படி இல்லை விஜய், புது வேலை, அதுவும் அன்டைமில். ஒர்க் கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி, அக்காஸ்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? முக்கியமாக அவங்கக்கிட்ட தான் சொல்ல வேண்டாம். அவங்க அலோ எஃப்எம்மோட பெரிய நெட்வொர்க்கு. இந்த பார், நீ சரி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. சிச்சி, பொம்பளைங்க எப்பவும் அடுத்தவங்க ரகசியம் தான் உளறிடும். அவங்க ரகசியம்னா கம்மா நெருந்துரும். அதுவும் சரிதான். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நோ மோர் கோபம். ஓகே? அப்புறம் பெட்ஷீட்லாம் புதுசாக மாற்றிருக்கேன். செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நான் போய் குளிச்சுட்டு வரேன்.
ஷூட், யூ கேன் ஆஸ்க் மீ எனிதிங். எல்லாம் ஓகே மேடம். ஒரு விஷயந்தான், லேட் நைட் சேஃப்டி. ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். தினமும் நாங்களே பிக்கப் பண்ணிப்போம். ஷோ முடிஞ்ச உடனே நாங்களே ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். தேங்க்ஸ். சேலரி பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னியே? சேலரி பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலையா? ஸ்டார்டிங் சேலரி வில் பி 30,000. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. நான் கேட்டது சேலரி பத்தி. ஓகே. ஓ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஷோல ஆர்ஜேயோட ஒரிஜினல் பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஷோல உங்க பேர் மது. மது. So the show is going to be named மதுவோடு பேசலாம். விஜய், எனக்கு ஹைலைட்டே நீ பண்ணி கொண்டு வந்த மைசூர் பாக்கு தான். விஜய், நாங்க இன்னைக்கு இங்கேயே தங்க போறோம். நீயும் இருந்துற. இல்லக்கா, என்னால முடியாது. சும்மா அல்டாதிரி. எத்தனை நாள் ஆச்சு நாம எல்லாரும் ஒண்ணா இருந்து? என்ன பாலு? பெரியம்மா, உங்களுக்கு தெரியாதா? என்ன? அம்மா இன்னிலிருந்து வேலைக்கு போக போறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. வேலைக்கா? எங்க? ஹலோ எஃப்எம்ல. என்னடி இது, சொல்லவே இல்ல? இல்ல அது இப்பதான் ஆஃபர் வந்தது. கன்ஃபார்ம் ஆன உடனே சொல்லலாம்னு இருந்தோம். அங்க என்ன வேலை? ஆர்ஜே. அஞ்சலி மாதிரியா? அஞ்சலி என்னோட ஃப்ரெண்ட் தான். கேட்டியா? ஆர்ஜே அஞ்சலி இவளோட ஃப்ரெண்டாமா. சித்து, அதெல்லாம் எடுக்காத. ஆமா, நீ +2 ஃபெயிலுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? விஜய், போன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. வழக்கம் போல 10 மணிக்கு தூங்கிடாத. அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இப்படிதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே 10 மணிக்கு தூங்கினதான் நீ. விஜயலட்சுமி மேம். ஆமா, வாங்க மேடம். சரி, நீ போன்ல கேம்ஸ் ஆடாம தூங்க, புரியுதா? அம்மா, எனக்கு போய் தூக்க வருது. நீ முதல்ல கிளம்பு. சரி, தோசை ஹாட் பேக்ல இருக்கு. தோசை ஹாட் பேக்ல இருக்கு, சட்னி பக்கத்துல இருக்கு, மொளாப்படி கிச்சன்ல இருக்கு, தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு. பாய்மா. ஓகே விஜய், ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. நான் வேணா கூட வரட்டுமா? சார், பயப்படாதீங்க சார். பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறேன். கார்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரேயா? எதுக்கு? இடியாப்பத்துக்கு தொட்டுக்க. நீங்க கிளம்புங்க. பை பை. ஓகே பை. மேடம், ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா, முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு. டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய், ஒன்றும் இல்லை. பாலில் டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது. இன்னும் நேரமே வரல. ஏன்? அதான் ஒன்றை கேட்குறேன். டீ தூள் எங்கிருந்து எடுத்த? டீ தூள் மஞ்சள் மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன். இன்னும் கலரும் வரல, வாசனை வரல நினைச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம். பூண்டுக்கும் பொடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜே மது. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ, ஷூர். ராகி தோசை, தேங்காய் சட்னி. டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. இல்லை இல்லை, வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். ரொம்ப கரையே மணக்கும். அந்த பக்கமெல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. ஷோ இருக்குல்ல.
ஹலோ ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கார் வைப்பர்ஸ் எப்படி? என்ன கனெக்ஷன்? புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும் இப்படியே தான் நினைப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால அந்த பொண்ணோட மனசு இருக்கும். அதை பாருங்க. தெருவில் பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வெயில்ல தெருவில் பூ விற்கணும்னு யோசிங்க. பஸ்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வேலைக்கு போகணும்? அவன் வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்க கடைக்கு வர எல்லா பெண்களையும் இப்படியே பார்க்க ஆரம்பிங்க. பரோட்டா கடையில் வேலை செய்கிறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா நிலாவை தான் தெரியும். ஸோ கண்கள் ஒரே மாதிரி, பார்வை வேற வேற. நீங்க இப்படியே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் வேற 2 விஷயங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க கண்களை. என்ன மது, இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? ராகவன், எப்பவுமே பிரச்சனைகள் தான் சிக்கலா இருக்கும். அதுக்கு தீர்வுகள் சிம்பிளா தான் இருக்கும். என் பிரச்சனை தீர்மானம் தெரியல. ஆனா உங்ககிட்ட பேசுனது பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேரில் மீட் பண்ணி உங்க கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம். ஹலோ. ஹலோ. ஹலோ மது, என் பேரு மகேஷ் பாபு. எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க. பிரச்சனையே என் அழகுதான் மது. பகல்ல கூட நடு ரோட்ல என்னால் நடந்து போக முடியல. பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே என்னை வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாளுங்க. நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணும். போய் கேட்கறதுக்குள்ள என் கூட பைக்கில் ஏறி போயிடுவாளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்கானுங்க மது, மச்சான் நீ ஒரு ஆங்கிளில் பார்த்தா அமீர் கான் மாரிக்கிற, இன்னொரு ஆங்கிளில் வந்து அரவிந்த் சாமி மாரிக்கிறேன்னு. இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? நோ நோ நோ, இது இல்லை என் பிரச்சனை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் 10 வருஷமா. யார் அந்த லக்கி கேர்ள்? நீ டப்பு டப்புன்னு கேட்குற எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் பொறுமையாக தான் சொல்லுவேன், கேளு. இந்த 10 வருஷமா என் காதலை செம்பரம்பா காண மாதிரி தேக்கி வச்சிருந்தேன். அந்த அணைய திறந்து உள்ளான்னு பார்க்கும்போது அவ பாட்டுன்னு போயிட்டான். என்னாச்சு? ஏர்ல தண்ணி காலி ஆயிடுச்சு. சொல்றது மட்டும் கேளுமா. நான் பிளாக்கா இருக்கிறேன்னு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஆனா என் காதல் உண்மையானது. என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் அவ புரிஞ்சுக்குவான். எத்தனை வருஷமானாலும் அவளுக்காக நான் காத்து நிற்பேன். ஏன் இத்தனை வருஷமா உங்க காதலை சொல்லாம இருக்கீங்க? அவளுக்கு ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்கு என் காதல் தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் என் காதலை லாக்கரில் பூட்டி சாவி தூக்கி தூர அடிச்சிட்டேன். அப்படி என்ன லட்சியம்? அவ ஒரு பெரிய நடிகை ஆகணுன்றது தான். ஆசைப்பட்ட மாதிரி பெரிய நடிகை ஆயிட்டா. என்னை தூக்கி போட்டு போயிட்டா. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? தீபிகா படுகோன். நீங்க
எந்த தீபிகாவை சொல்றீங்க? டேய் உனக்கு எத்தனை தீபிகா தெரியும்? ஒரே ஒரு பவர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தீபிகா படுகோன் தான். அவ தான் என் டார்லிங். ஊரை மாத்திட்டு போனா கூட பரவாயில்ல மது, மனசே மாற்றி போயிட்டான். அதுதான் என்னால் தாங்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே என்னை திட்டுவானுங்க. என்னடா இது மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்டு தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் போறாமல சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. காதல்னா அப்பப்போ வந்து போற ஃபீவர் மாதிரியா? எப்பாவது ஒரு முறை வர கேன்சர் மாதிரி அவ்வளோ ஈஸியா போகாது. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா கம்பல் பண்ணி யாரையும் காதலிக்க வைக்க முடியாது. உங்க அழகுக்கும் நல்ல மனசுக்கும் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. என்ன அது இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, கோல மாவை வச்சு கோலம் தான் போட முடியும், தோசை போட முடியாது. அதனால தான் நீங்க தயவு செய்து இது மாதிரி பஞ்செல்லாம் பேசாதீங்க. என்ன லூசு நினைச்சீங்களா? நாங்க என்ன நினைக்கிறோம்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. பாலு சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன பாலு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன விஜி, கண்டவனு ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுகிறான். நான் எப்படி பேசினேன் அது சொல்லு. 4 பொம்பளைங்க இதே மாதிரி என்கிட்ட பேசினா நீ சும்மா இருப்பியா? அது நீ எப்படி பதில் சொல்கிறேன்றதை பொறுத்தது. ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க விஜி. ஏன் உன் பொண்டாட்டி பேர் மதுவா? இல்லை, அது கரெக்ட் தான். மற்றவங்களுக்கு நீ யாரும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே. பாலு, இது மாதிரி தான் கால்ஸ் வருமா? வேலைக்கு போகிற பொம்பளைங்களுக்கு ஏதாவது சீண்டல் இருக்கதான் செய்யும். அதை நீ லைவாக கேட்குற, அவ்வளோதான். சித்து கேட்டா என்ன நினைப்பான்? இது அவன் கேட்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்லை. நீ எதுவும் சொல்லாமல் இருந்தால் போதும். நாம பெரியவங்க, மறந்துட்டியா? இன்னும் முடிக்கல? சரி சீக்கிரம் முடிங்க. இது வேற. ஹலோ, சாரி, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? பிரெட்டும் 3/4 பாட்டில் ஜாமும். லஞ்சுக்கு சித்துக்கு காசு கொடுத்து அவனை கேண்டீனில் சாப்பிட சொல்லிட்டேன். நீ? நானா, சுற்றி நிறைய வீடு இருக்குது, ஏதோ ஒரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன பாலு இப்படி பேசுகிறேன்? எதுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்குது, அப்புறமா கால் பண்ணுறேன். வை. என்னடி இது? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு லீவே கிடையாதா? தீபாவளினா வடை சுடணும், பொங்கல்னா பொங்கல் வைக்கணும். ஏதோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன், அது தப்பா? ஆமான்ற உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. அடுத்த ஜன்மத்தில் நீ பொண்ணா பொறுக்கணும், நான் புறாவா பொறுக்கணும். அப்பதான் தெரியும். சாப்பிடு. நேரத்துக்கு தரலன்னு நீயும் கோச்சுக்காது. டேய், ஒரு நாள் எங்களுக்கும் விளையாட கூடா. போடா டேய், அந்த கேம்லாம் ரொம்ப கஷ்டம்டா. குரோனோஸ் பார்த்தல, உன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் அவனை அடிக்க முடியாது. டேய், உனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைனா சொல்லு, சும்மா டம்மி பீஸ்னு கூப்பிடாத. டேய், நீ நிஜமாலே டம்மி பீஸ் தான்டா. பின்ன உன்னெல்லாம் வேற எப்படி கூப்பிடுறதா? என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருந்தா நான் கூட தான் விளையாடிருப்பேன். இருந்தா தானே உங்க அப்பா உனக்கு மொபைலே வாங்கி தர மாட்டாரு. இதுல எங்க இருந்து பிளே ஸ்டேஷன்? இதோ பாத்தியா, காட் ஆஃப் வார் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கலாம் ஆங்கிரி பேர்ட்ஸ் அண்ட் டெம்பிள் ரன் விளையாடதான்டா லைக். டம்மி பீஸ்ங்களா? ஏய் டேய் டேய் Stop fighting. Sidhu, get up. What's happening here? Ma'am, you know ma'am. Talk in English. Ma'am, 2 minutes.
நேத்து உன் ப்ரோக்ராம் கேட்டோம். எப்படி இருந்துச்சு? கன்றாவி. என்னடி ப்ரோக்ராம் இதெல்லாம்? முதல் காலே அப்படி வருது, ஹெட்லைட்டு வைப்பர்னு. அக்கா, அந்த ஆளுக்கு நிஜமாவே ஒரு ப்ராப்ளம். இப்படி சீப்பா பேசுறதுக்கு தான் ஆர்ஜி அனியா? சீப்பாவா? நான் கரெக்டா தானே பேசினேன். பாலு கரெக்டா சொன்னாரு. நீ இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, காலைல ஃபோன் பண்ணாங்க, நீ சொன்னதை சொன்னேன். அவர் எதுக்கு முறைக்கிற? நீ சொன்னது தானே மாப்பிள்ளை சொன்னாரு. இல்லை, அது நான். சரி, நீ கரெக்டா தான் பேசுன. ஆனா உன்கிட்ட பேசினவங்க யாருமே கரெக்டா பேசலையே. ஏ, நீ வேலை செய்யற இடத்துல எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்களா? ஒரு ஆடிட்டர் உங்ககிட்ட தப்பா பேசினாரு, நீ போலம்ல. நான் ஒன்னும் என் நம்பரை கொடுத்து அசிங்கமா பேச சொல்லலையே. அங்க கொடுத்துருக்கிறதே நம்பரும் இல்ல, அந்த ப்ரோக்ராம்ல வருது என் பேரும் இல்ல. இப்படி வெளியில சொல்ல முடியாத வேலையை ஏன் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இது ஒரு ஆக்டிங் மாதிரி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி என்ன பண்ணனா? குக்கர் வாங்க போனவ கையில அவங்க ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அத நான் வாழக்கூடாதா? இந்த ஒரு வேலை தான் இருக்க உலகத்துல. டீசன்ட் ஹவர்ஸ்ல வர்க் பண்ற ரெஸ்பெக்டபிள் ஜாபே கிடையாதா? எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்றது யார் தெரியுமா? ஒரு லேடி. எதிர் வீட்ல ஏர் ஹோஸ்டஸ். உலகம் பூரா சுத்திட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வராங்க. ஏன் நம்ம சரோஜா மாமி அவங்க நினைச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நேரம் காலம் பார்க்காம உழைக்கல. ஏன் நீங்களே பேங்க்ல ஆடிட் வெளியூர் போறது இல்ல? நாங்க செய்யறது மரியாதையான வேலை. கரெக்ட். இப்படி கண்ட பொறுக்கி பசங்களோட பேசுற வேலை இல்ல. ஏய், பேச போயிட்டு இருக்க. என்ன விச்சி பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போற? நீ ஏன் சைடா அவங்க சைடா? இப்ப எங்க கிளம்பிட்ட? பாலு, டைம் ஆயிடுச்சு, கேப் வந்துரும். சப்பாத்தி ஹாட் பேக்ல வச்சிருக்கேன், சித்து தூங்கிட்டான். என்ன விஜய் பேசிட்டு இருக்காங்கல்ல? ஏ விஜி, நாங்க இவ்ளோ சொல்லியும் நீ அந்த வேலைக்கு தான் போகணும்னா போ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீ எங்க கிட்ட தான் வந்து நிப்ப. ஆமா வருவேன். நீங்க தானே ஃபேமிலி, வேற எங்க போய் நிப்பேன்? Vijay! Hey Vijay, cool! You did it! The show is a huge success. More than 200 call requests just for today's show. Never in the history of our station. You did it! Congratulations! ஹலோ. ஹலோ மது, சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனையா? நேற்று உன் குரலை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. குஸ்து பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீங்க தான் மதுவோட பேசலான்னு சொன்னீங்க, அதான் நான் மதுவோட பேசுனீங்களேன். ஆமா, உன் குரல் எப்படி இருக்குது? ஆளு எப்படி கும்முன்னு இருப்பியான்னு கற்பனை பண்ணி நேருகிறேன். உன்னை நினைச்சா எனக்கு என்னென்னமோ பண்ண தோணுது. எனக்கும் உங்க குரல் கேட்டு என்னென்னமோ பண்ண தோணுது. நிஜமாவா? ஆமா, ஆனா ப்ளூ கிராஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. எதிரில் குப்பை லாரி வந்தா மட்டும் ஒளிஞ்சுக்கங்க, இல்லாட்டி வாரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, பாய். ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா? எஸ் பண்ணுங்க. மகேஷ் பாபு. சூப்பர் மது. பாத்தீங்களா, ஒரே முறை தான் உங்ககிட்ட நான் பேசினேன். எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவ கூட பலமுறை பேசியிருக்கேன், மறந்துட்டான். நீங்க இன்னும் அதை மறக்கலையா? நான் மறக்கவும் மாட்டேன், இனி அவளை நினைக்கவும் மாட்டேன். அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நான் நம்பலை. போன வாரம் ஃபேஸ்புக்கில் நார்த் இந்தியா கோயிலில் தலப்பா கட்டிக்கின்னு ஜோடியாக உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுங்கிறாங்க. ஏரியா கவுன்சிலர் கட்டின பிரிட்ஜு உடஞ்ச மாதிரி என் நெஞ்சும் உடஞ்சி போச்சு. அப்புறம் தான் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. எது? நம்ம நேசிச்ச பட்டாம்பூச்சியை பறக்க விடு, அது திரும்பி வந்தா உன்னது, வரலண்ணா மறந்துடுன்னு சொன்னீங்களே. அப்படி சொன்னா? ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கம்பல் பண்ணால் காதல் வராதுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அதுதான் நான் கொஞ்சம் கவிதையாக சொன்னேன். மது, அப்புறம் நான் ஒரு கோட்டை அடித்து குப்புறப்படுத்து யோசித்தேன், முடிவும் எடுத்தேன். என் மனசில் கட்டின கோயிலை நானே புல்டோசர் வச்சு பொழந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மது.
பாபு, நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. யா ஆனா நீங்க வேணும்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. பிறந்துட்டா? அவளே நான் பார்த்துட்டேன். அப்படியா? யாரு? அவ பேரு கீர்த்தி சுரேஷ். அவ நடிகன்றதுனால தானே என்ன அவாய்ட் பண்ணா. அதனால தான் இன்னொரு நடிகை கல்யாணம் பண்ணி அவளை காண்டாத்த போறேன். கீர்த்தி சுரேஷ் தான் எனக்காக பிறந்தவன். முதல்ல அந்த சுரேஷை தூக்க போறேன். ஐயோ, அட நீ பயப்படாதம்மா. அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேகன்னு சிரிச்சான், அலெக்சாண்டர் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதல்ல ஜெயிப்பேன், லைஃப்லயும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு போன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துல இருந்து மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்ட போறீங்களா ப்ளீஸ்? பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் வளர்றான், இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே வளர்றானுங்க.